வாங்க மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சுட சுட சாதம். அடுத்து பார்த்திங்கன்னா செங்கீரை கடையிலுங்க. ஒரு கட்டு 30 ரூபான்னு சொல்லி வாங்கினேங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா விலை குறைவாகவும் கிடைக்கும், புதுசாகவும் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். ஒரு கட்டு 30 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அவ்வளோ புதுசாகவும் இருக்காது. அதை தான் வாங்க இன்றைக்கி கடைஞ்சி இருக்கிறேன். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் செங்கீரை கடையில். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் விளைஞ்ச புளிச்சக்கீரையை தாங்க கடைஞ்சிக்கிறேன். இதில் காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு கடைஞ்சி வச்சுக்கிறேங்க. எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் தாங்க இந்த புளிச்சக்கீரை விளைஞ்சிது. அதை தான் பறித்து நான் இன்றைக்கி கடைஞ்சி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தாங்க விளைஞ்சிது. அதை தான் பறித்து தேங்காய் பூ, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி செய்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு பூ 35 ரூபான்னு சொல்லி வாங்கினேங்க. அடுத்து வாங்க நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறி சாப்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. அதன் பிறகு வாழைப்பூ பொரியல் போட்டுக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கஞ்சி வத்தலும் கொஞ்சம் வறுத்தங்க, அதையும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செங்கீரை கடையில் ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க அனைவரும் சாப்பிடலாம். என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.